கோவையில் செம்மொழி பூங்கா பணிகள் அனைத்தும் சிறப்பாக நடக்கிறது. 25ஆம் தேதி காலை 11 மணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார். இறுதிக்கட்ட பணிகளை பார்வையிட்ட பின் அமைச்சர் KN நேரு தகவல். கோவை காந்திபுரத்தில் மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் செம்மொழி பூங்கா கோவை மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் மூலிகை தோட்டங்கள், நீரூற்றுகள், மலை குன்றுகள், உணவகங்கள், படிப்பகங்கள், குழந்தைகள், சிறுவர்கள் விளையாடும் பகுதிகள் என பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கட்டப்பட்டு வருகிறது. இதன் திறப்பு விழா மற்றும் ஏற்பாடுகள் குறித்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு இன்று பார்வையிட்டார். அப்போது அவருடன் திமுக மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி, மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி, மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் அதிகாரிகளும் உடன் சென்றனர். செம்மொழி பூங்கா பணிகள் நடைபெற்று வரும் ஒவ்வொரு பகுதியாக சென்ற அமைச்சர் KN நேரு ஆய்வு செய்தார். அப்போது அவரிடம் அதிகாரிகள் ஒவ்வொரு பணிகளாக விளக்கி கூறினர். அவர்களிடம் பணிகளை விரைவாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கும்படி அமைச்சர் KN நேரு உத்தரவிட்டார். அதன் பிறகு அமைச்சர் KN நேரு நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறும்போது, செம்மொழி பூங்கா இறுதிக்கட்ட பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அனைத்து பணிகளும் குறிப்பிட்ட தேதிக்குள் செய்து முடிக்கப்படும். பூங்காவை வருகிற 25ஆம் தேதி காலை 11 மணிக்கு நடைபெறும் விழாவில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார். அதன் பிறகு முக்கிய தொழிலதிபர்கள், மருத்துவர்கள் என மக்களுக்கு பணியாற்றுபவர்கள் என 150 பேரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து கலந்துரையாட உள்ளார். மேலும் செம்மொழி பூங்காவில் உள்ள மூலிகை தோட்டங்கள் உட்பட அனைத்து பகுதிகளையும் பார்வையிடுகிறார். மேலும் பூங்காவை திறந்து வைத்ததும் பள்ளி மாணவ மாணவிகள் மத்தியில் அவர் கலந்துரையாடுகிறார். பூங்கா 45 ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திறந்து வைத்ததும் பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதி அளிக்கப்படும். டிசம்பர் 1ஆம் தேதி முதல் அனுமதிக்கலாம். மழை பெய்தாலும் திட்டமிட்டபடி குறிப்பிட்ட தேதியில் பூங்கா திறக்கப்படும். பூங்கா பணிகள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக நடந்து வருகிறது. அதை நிறைவேற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர் செய்து வருகிறார். திறப்பு விழாவிற்காக அவசரமாக பணிகள் நடைபெறவில்லை. அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகிறது. மெதுவாக வேலை செய்தால் மெதுவாக வேலை செய்கிறார்கள் என்கிறீர்கள். வேகமாக வேலை நடந்தால் ஏன் வேகமாக வேலை நடக்கிறது என்று கேட்கிறீர்கள். பூங்காவை பராமரிப்பது, நிர்வகிப்பது குறித்து ஏற்கனவே அறிவித்தபடி பணிகள் செய்யப்படும். இவ்வாறு அவர் கூறினார். இந்த ஆய்வின் போது துணை மேயர் வெற்றிச்செல்வன், திமுக மாணவர் அணி செயலாளர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி, திமுக தீர்மான குழு செயலாளர் கார்த்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 25ஆம் தேதி 11 மணி அளவில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த செம்மொழி பூங்காவை திறந்து வைக்க இருக்கிறார்கள். திறந்து வைத்து அனைத்தையும் பார்வையிட்டு நமது பள்ளி பிள்ளைகள் அவர்களையும் பார்க்கிறார்கள். அதே போல் பார்க்கில் இருக்கிற பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் அவர்களையும் பார்த்துவிட்டு அந்த ஆம்பி தியேட்டரில் நடக்கிற கலை நிகழ்ச்சியும் பார்த்து திருப்பி அங்கேருந்து கோவை மாநகரில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு 150 பேரை மரியாதை நிமித்தமாக அவர்களை வரவைத்து அவர்களோடு பேசிவிட்டு செல்கிறார்கள். முதலில் காலை இறங்கியவுடன் கேட்டில் முன்னால் முகப்பிலே ஒரு கல்வெட்டு அதை திறந்துட்டு நேராக மலை மாதிரி இருக்கிற இடத்துல செம்மொழி பூங்கா அதை திறந்துட்டு அங்கே ரிப்பன் கட் பண்ணிவிட்டு ரைட்டில் திரும்பி அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குன்னு திரும்பிட்டு அந்த 7 கடையல் வள்ளர்களுடைய இதை பார்த்துட்டு அந்த இடத்துல பக்கியில் ஏறி அங்கேருந்து நேராக போய் இந்த டிசபிலிட்டி குழந்தைகள் இருக்காங்க அவங்களோட இருந்துட்டு பார்க்க பார்த்துட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து ஆம்பி தியேட்டருக்கு அவங்களோட பேசிட்டு அப்புறம் அங்கே போகிறாங்க. 150 பேர் யார்? அது இல்லை, அது அமைச்சர் கலெக்டர் பார்த்து முடிவு பண்ணுறாங்க. அது யார் கூப்பிட்றாங்களோ, யார் முக்கியமாக இருக்கிறவங்க, தொழில்துறைகளில் இருக்கிறவங்க, பல வல்லுநர்கள் இருக்காங்க, கலையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பெரிய இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி அவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற முக்கியமானவர்கள் எல்லாம் மக்களுக்கு பணியாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு. மொத்தம் 45 ஏக்கர். அந்த 45 ஏக்கரில் 10 ஏக்கர் மாநாடு மையத்துக்கு போயிருக்கு. 7 ஏக்கர் மிச்சம் இருக்கிறதுல கசுமை பரப்பு எவ்வளவு? பூங்காவுக்கான பரப்பு எவ்வளவு? மொத்தம் 45 ஏக்கரில் 7 ஏக்கர் போயிட்டு பாக்கி இருக்கிற பூரா இந்த பில்டிங்ஸ் போக அதான் இருக்குது. ஏகப்பட்ட கட்டடங்களாக இருக்குது. வெறும் காங்கிரீட் கட்டடமாக இருக்குது. கசுமை பரப்பு ரொம்ப இல்லை. இது மட்டும்தான் நான் காங்கிரீட் கட்டுறேன். பாக்கி எல்லாம் ஷெட்டு, சின்ன ஷெட்டு தானே போட்டுக்கலாம். பொதுமக்கள் பார்வைக்கு எப்படி இருந்து அனுமதி? தலைவர் திறந்து விட்டோன்னா மறுநாள் அதுக்கு ஒரு நடைமுறை வழக்கங்கள் இருக்குது. பாஸ் கொடுக்கணும், ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ் அடித்து கொடுத்து யார் கேட்குறாங்களோ கொடுக்க
கொடுக்கலாம். அதில் ஒன்றும் ஒரு தேதி சொல்லுங்களேன். 2 நாளா 27, 28 அந்த மாதிரி எப்ப இருந்து அனுமதி ஏங்க உடனடியாக டிசம்பர் முதல் வாரத்திலேருந்து பொதுமக்கள் திறந்த உடனே முதல்வர் திறந்துட்டாரு பார்க்கணும்னு விருப்பப்படுவாங்க. தேதி தெரிவிக்க வேண்டியது இல்லை அவங்க டிசம்பர் முதல் 1ஆம் தேதியிலேருந்து விட்டுருவோம். டிசம்பர் கட்டணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. என்ன சொல்லுங்கள், என்ன வைக்கலான்னு நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். அதாவது கவுன்சில்ல நிறைவேற்ற பத்திரிகைக்காரங்க சொல்லுங்கள் எவ்வளோ. அம்மா உணவுகளை வாங்கக்கூடிய கட்டணம் எங்க அந்த எழுதுனது எங்க பண்ணிட்டாரு. அதிகம் வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்லி மாடரேட் பண்ணிட்டாரு. எங்க சார் எழுதுனது? தீர்மானம் போட்ட அளவுக்கு இல்லை, அதிலெல்லாம் பாதிக்கு பாதி குறைச்சாச்சு. தீர்மானம் வச்சதெல்லாம் செம்மொழி பூங்கா நிர்வகிக்கிறதுக்கு தனியாக அதிகாரிகள் அலுவலகங்கள் அமைச்சிருக்கீங்களா இல்லை மாநகராட்சி தான்? இல்லை அந்த கான்ட்ராக்ட் ஓஎம்சி இருப்பாங்கல்ல, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட், அப்படி கான்ட்ராக்ட் விட்டு அவங்க மூலமாக பார்க்க ஒரே நிறுவனம் தான் பண்ணியிருந்தா சார்? அப்படி தானே கான்ட்ராக்ட் விட யார் எடுத்தாங்க. நான் சொல்றது நிர்வாகம். நிர்வாகம் வந்து அவங்க செய்வாங்க, மேல் பார்வை மாநகராட்சி பண்ணும். மாநகராட்சியும் சிஆர்ஆர் தனி அமைப்பு ஏற்படுத்தப்படுங்களா? ஏங்க மாநகராட்சியும் சிஆர்ஆர்டியும் சேர்ந்து இதை செஞ்சுருக்கு. ஓஎம்சி பிஎம்சிங்கிறது மொத்தம் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டர் மொத்தத்தையும் இந்த இருக்கிற எல்லா பணியாளர்களும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, மலர்கள்லாம் பார்க்குறது ஒரு கான்ட்ராக்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி விடுவாங்க. கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்ககிட்ட கொடுப்பாங்க, அவங்க ஒழுங்காக பண்ணுறாங்களான்னு நிர்வாகம் பார்த்துக்கு. இப்போ வந்தப்போ 4 வரிகள் வந்து மிச்சம் வைக்கிறீங்க பூங்கா பணிகள், அந்த வாட்டர் பார்க். ஸோ அதெல்லாம் எப்போ முடிக்க முடியும் சார்? எதாவது பார்த்து வந்துடுது தம்பி. நாங்களாம் பார்த்து வந்துட்டோம். முடியல 2 நாளில் முடிஞ்சிருங்களா? அந்த போன தடவை சொன்ன அந்த 4 வேலையை இப்போ முடிச்சிருமா இல்லை அது அதுக்கப்புறம் தான் ஒரே ஒரு வேலை, அந்த என்ட்ரன்ஸில் இப்போ காங்கிரீட் போட்டுரும், அது கல் பதிக்கணும். அது முன்ன தவிர பாக்கி எல்லாம் அந்த ஆடிட்டோரியம் நிற்கும். 2 தவிர பாக்கி எல்லாம் பணிகள் எதுவும் சுணக்கமாகுமா சார்? மழை வேற தொடங்கிச்சு, 3 நாள் தான் இருக்கு. திட்டமிட்டபடி திறக்க முடியும். சார் பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை, மின்சாரத்துறை, சுற்றுச்சூழல் துறை, இது என்ஓசி எல்லாம் வாங்கியிருக்கீங்க. வேலையே முடியும். பொதுப்பணியில பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய பொழுதுபோக்கு பாதுகாப்பு அடிப்படையில் இது வாங்க வேண்டியது கட்டாயம் இல்லையா? வேலை வாங்கினாங்களா வாங்கலையானே உங்களுக்கு தெரியாது. கட்டாயம் ஒரு விஷயம் இருக்குங்க. ஒரு அரசு நிர்வாகம் முதலமைச்சர் வந்து திறக்கிறாங்க. இதெல்லாம் முறைப்படி இல்லாமல் முதலமைச்சர் திறக்க மாட்டாங்க. முழு விவரம் உங்களுக்கு தெரியும். கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் கேட்க மாட்டாங்க. அதாவது ஒரு கேள்வி ஒரு நிமிஷம் சார், அரசு நிர்வாகம் முதலமைச்சர் திறக்கிறாங்க. அரசு நிர்வாகம் கொடுங்க, எல்லாம் வாங்கிட்டு தாங்க திறப்போம். ஒன்று கூட இருக்காது. முதலமைச்சர் நீங்கள் நாங்களே திறந்தாலும் முதலமைச்சர் வரமாட்டார். எல்லாம் கிளியரன்ஸ் இருந்தால் தான் முதலமைச்சர் வருவார், இல்லைன்னா வரமாட்டார். எல்லா அனுமதியும் பெற்று எல்லாமே சட்டப்படி இருந்தால் தான் முதலமைச்சரே வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. எல்லாம் வாங்கிடுவாங்க. இப்போ வேலைகள்லாம் அவசரமாக வேலை நடந்துருக்கு. இதுனால வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த கான்ட்ராக்டர்கள் கூட எக்ஸ்ட்ரா கான்ட்ராக்டர்லாம் உள்ள நுழைச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. டெண்டர் நடைமுறை பின்பற்றப்படலை. இல்லை என்ன விஷயம்? இப்போ அவசரம் முன்னால் போடுற காங்கிரீட் ஆகட்டும், வெளியில் போட்டுட்டு ரோடு ஒர்க் பண்ணுறது எல்லாம் இடவா நடந்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய குவாலிட்டி, அந்த டெண்டரு எப்படி அதனுடைய நீங்கள் தான் இவ்வளோ நாள் ஆச்சு செம்மொழி பூங்கா எப்போ திறக்குங்க, இவ்வளோ நாள் ஆச்சு இவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டீங்களே, ஏன் திறக்கலைங்கிறீங்க? வேகமாக வேலை செஞ்சால் ஏன் வேகமாக வேலை செய்கிறேங்கிறீங்க? நடத்தி இப்போ இவ்வளோ அவசரமாக செய்வதற்கான இல்லை, இந்த அவசியம் வந்துருச்சு, திறக்கிறான். அது உங்கள்கிட்ட ஏங்க சும்மா ஏங்க எங்களை கேட்குற மாதிரி கேட்குறீங்க? எங்க கேட்கணும், கேள்வி கேட்கறதுக்காக சார் ஒரு விஷயம் தவற எடுத்துக்கூடாது. கொஞ்சம் இருங்க, ஒரு அவசரப்படுத்துற வேகத்துக்கு பணியை முடிக்க முடியாதுன்னு சொல்லி ஒப்பந்ததாரர் விலகி விட்டதா ஒரு தகவல் இருக்கு. ஏற்கனவே எடுத்த ஒப்பந்ததாரர் தான் இந்த பணியை இப்போது வரைக்கும் செய்யறாரா? அவர் தான் செய்யறாரு. இல்லையே, அவர் தான் இருக்காரு. என்னப்பா அவரு இங்கதான் இருக்காரு. அவரு இங்கதாங்க இருக்காரு. இருங்க, அவரை முதல் முடிச்சிருக்காங்க பாருங்க. அவர் இங்கதான் எங்க